வணக்கம். மேட் இன் சென்னை முக்கிய செய்திகள். சென்னையில் பரபரப்பு. தங்கம் இன்று முதல் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தங்கம் அதிகமாக வாங்கியவர்கள் திண்டாட்டம், தங்கம் வாங்க வழி இல்லாதவர்கள் கொண்டாட்டம். இதற்கு காரணம் உள்நாட்டு போரோ அயல் நாட்டு போரோ காரணம் இல்லை என்றும், போர் அடிக்கும் போதெல்லாம் தங்கம் வாங்கும் பழக்கம்தான் இதற்கு காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மக்களிடம் ஜாதி வெறி மத வெறியை விட தங்க வெறி அதிகரிப்பால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று ரகசிய தகவல் கசிந்துள்ளது. சென்னையில் பரபரப்பு. நேற்று மணமுடித்த புது மணமகன் தங்கம் செல்லாது என்ற அறிவிப்பால் தனது திருமணம் செல்லாது என்று தன் மனைவியை பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். தங்கம் செல்லாது என்ற அறிவிப்பால் சென்னையில் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. உங்க கிட்ட இருக்கிற பழைய தங்க நகைகள் 916 24 கேரட் ஆல்மார்க் நகைகள், கொலுசு, வாட்ச் எது வந்தாலும் சரி. பேரிச்சம்பழம் வாங்கிக்கலாம். பேரிச்சம்பழம் வாங்கினா சேமியா வாங்கிக்கலாம். சேமியா வாங்கினா நீங்க காசா வாங்கிக்கலாமா, இல்ல தங்க நகையை கொடுத்து தக்காளி கூட வாங்கிக்கலாம். உங்க வீடு தேடி வரோமா? எவ்வளவு நின்று ஆளையே காணா. வாங்க வாங்க. சுத்தமான கோல்டு. அதெல்லாம் ஓல்டு. ஓரத்துக்கு பாரு, கட்டிப்பாரு. புரியா? தேவலாம் பேசினு இருக்காது. இதெல்லாம் வந்து கோல்டு 916 நகை. 916 நான் அடிக்கல. செல்லாது என்கிட்ட. அது கம்மியா தான் கொடுப்பேன். ஒரு 100 ரூபாய்க்கு சேமியா வாங்கிக்கோ. 10,000 அது. 10,000 சரி எத்தனை போயா செல்லாதியா? நான் 100 ரூபாய்க்கு சேமியா தரேன். வேற எவனா குத்து பாரு, 50 ரூபா கொடுக்க மாட்டானுங்க. கஷ்டப்பட்டு வாங்கிட்டு பட்டி மாமியார் மாமனார் கிட்ட வரதட்சணை வாங்கினது கஷ்டப்பட்டதா? இப்படிலாம் போவோன்னு தெரியாதுன்னு. ஏய் அங்கதான் செல்லாதுல்ல, நாங்க கொடுக்கதான் நீ வாங்கிக்கணும். சேமியா வேணுமா? சேமியா வேணாண்ணே, பேரிச்சம்பழம் கொடுங்க. 2 வெப்பம் பாரு. இப்போ நீ கொடுத்தா கோல்டுக்கே இவ்வளவுதான் கிடைக்கும். புடி பேரிச்சம்பழம் புடி. சாப்பிட்டப்போ 60,000 இதுதானா பேலன்ஸ்? போயா போயா. வாங்கம்மா வாங்க. பழைய நெத்தி சுட்டி, பேங்கிள்ஸ், வாட்ச் 4,000 1,000 3,000 இருந்தாலும் சரி கம்மி விலைக்கு எடுத்து பேரிச்சம்பழம் வாங்கிக்கலாமா? அதே போல உங்க வீட்டுல தங்கப்பல்லு யாராவது போட்டீங்களா? தங்கப்பல்லு போட்டுட்டு பூண்டு பல்லு வாங்கிக்கலாம். வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. போனா வராது, போது போனா கிடைக்காது. தங்க நகைக்கு பேரிச்சம்பழம். நெக்ஸ்ட். போன மாசமே நம்ம டார்கெட்டை சரியா அச்சீவ் பண்ணல. மற்ற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இந்த மாசம் 100,000 டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். புரியுதா? தங்க விலை ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு எவனும் நகையை போட்டுனே வரமாட்டான். அது பாரு வரான் பாரு கஸ்டமர். 5,000 போட்டுன்னு வரான். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் போ. எக்ஸ்கியூஸ் மீ, 10 ரூபா உங்களுதா? எங்கடா 10 ரூபா? 10 ரூபாய் இல்ல. 10 ரூபாய் ஒரு டீ சாப்பிடலாம்டா. 10 வருஷமா திருடுற. ஒன்னு வச்சு ஒரு நகை கூட திருட முடியாதா? சார் 10 ரூபா வேணாவா? நாங்க இதெல்லாம் டாட்டா காலத்து டெக்னிக்கியா? இது எடுத்து வந்து இங்கே போடுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? இதுக்கு தானே வந்தீங்க? புரியுது புடி. என் பொண்டாட்டி ஒரு 4,000 வச்சுக்கோ. பார்த்தல பார்த்த உடனே பயந்து குத்தாம தம்பி. இது மட்டும் இல்ல, வீட்டுல ஒரு 30,000 வச்சுக்கிறேன், வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க. வாலண்டியரா சொல்லிட்டு போறான். சார் வீட்டு அட்ரஸ்? நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ. என்னடா நியூஸ் பாருன்றான், கேட்காம நகைய வேற குத்துட்டு போறான். வீட்டுல வந்து எடுத்துக்கொண்டான் சவரனை. என்ன நடக்குதுடா நாட்டுல? சரி போன் எடுத்து பாரு, என்ன நியூஸ்ன்னு. கோல்டு செல்லாதுன்னு மெசேஜ் வந்துக்குதுடா. ஐயோ அதான்டா காலங்காத்தால ஒரு 8 மணிக்கு ஒரு கேள்வி செயின் அடிக்க போனேன். சிச்சின்னு எடுத்து குத்துத. ஐயோ அதான் தெரியுது எனக்கு. கஷ்டப்பட்டு 6 மணி காலங்காத்தால எழுந்து 100,000 நகை திருடணும் டார்கெட் வச்சு உழைக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம உழைப்புல பண்ணலி போட்டாங்கடா. நமக்கு வேற வேலை தெரியாதுடா. நமக்கு தெரிஞ்ச நேர்மையான ஒரே தொழில் இந்த செயின் ஸ்நாச்சிங் தான்டா. அதை போய் இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த கோல்டுலாம் அவள் தானடா. அப்போ திருடி வச்ச நகை எல்லாம் இப்ப நமக்கு பகை. நகையை கொடுறா. எடுக்கிற அதான் செல்லாத நாய் போச்சுல. இது என்ன பண்றது? தூக்கி போட்டா போலாம். நெக்ஸ்ட். பீன்ஸ் இருக்கு, புடலங்காய் இருக்கு, வாங்கம்மா வாங்க. தக்காளி இருக்கு, கேரட் இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு,
காய்கறி அப்படின்னா ஓனரா யோ சேடு ஹாய் கோஸ் இருக்கு, நம்ம தேடியா ஆளு இருக்கு, வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு, தக்காளி. என்ன இது இல்ல தங்கம் வித்தவன் தக்காளி விற்க வந்துட்ட. நான் பையா பண்றது, கவர்மெண்ட் நம்ம தலையில கல்ல போடும்னு நினைக்கவே இல்ல. அத உடுப்பா, நம்ம கிட்ட செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, வாங்கிக்கோப்பா. இன்னும் திருந்தல பத்தியா, தங்கத்திலே நீ நிக்கிற. இது காய்கறி, செய்கூலி இல்ல, சேதாரம் இல்லையா? 24 கேரட் வித்தவன 24 மணி நேரம் கேரட் விற்க வச்சான் பாத்தியா? பகவான் என்ன ஆட்ட ஆன. சரி 1/2 கிலோ கேரட் போடு. ஓகே பையா. இந்தா. டேய் சுரண்டாதயா. ஓ நீ மட்டும் எங்க நகையை சொல்லி பார்க்கல. நகை மட்டுமா சொன்ன, எங்க கிட்ட இருந்து எல்லா பஞ்சும் தான் சொன்னேன். சரி போடு. சும்மா இருப்பா. 1 கிலோ போடுங்க. அரே 1 கிராம் அதிகமா இருக்கு பாரு. எடு சேட்டு இன்னொன்னு திருத்த முடியாதுல. 1 கிராம்ல நேரம் ஆயிட போகுது. காசுப்பா காசு. அதான் நம்ம ஆளுங்களா இருந்தா அள்ளி போடுவானுங்க. நீங்க கேரட் வித்தாலும் உங்க கேரட்டை மாத்த முடியாது. கரெக்டா இருக்குது புத்தி. நான் பண்றதுப்பா எல்லாம் துட்டுப்பா துட்டு. திடீர்னு காய்கறி எல்லாம் செல்லாதுன்னா என்ன பண்ணுவேன்? அரே சேட்டு எப்படியும் பொழைச்சுப்பான், நீ பொழைச்சுக்கோ. பாத்தியா, எங்க இருந்தாலும் அவங்க போயிடுச்சு. நீ எந்த இருக்கிறியாவா? ஒரு ஆட்டோ வச்சுன்னு ஓட்ட தெரியல உனக்கு. வாங்க சார். நெக்ஸ்ட் வாங்க சார் சார் விற்கணும். தலைவா காலையில இருந்து எவ்வளவுதான் வாங்கி போட்டு உள்ள இடம் இல்லைங்க. நீங்க வேற ஏதாவது கறி எடுத்துட்டு போங்க. சார் சுத்தமான நகை சார். என்னங்க நீங்க அது செல்லாதுன்னு என்ன பண்றது? சார் டைமண்ட் வச்சிருக்கேன். செல்லாதுன்றேன். டைமண்ட்லாம் போட்ட நகை இருக்கு. தங்கத்துக்கு பெருசா வேல்யூ கிடையாது. நியூஸ் பாக்கலையா நீ? செல்லாதுன்னு இதுக்கெல்லாம் பெருசா வராது. இது தகரம் இருக்கு, இதுக்கு வேணும் அதிக காசு வரும். வாங்கிக்கிறியா? இதுக்கு வரும் 30 ரூபா வரும். இதெல்லாம் பெருசா செல்லாது. எவ்வளவு தரீங்க? இது மொத்தமா 25 ரூபா வரும். 916 நகைங்க இது. 916 முதல்ல சொல்லக்கூடாது. நீங்க 916 2 ரூபா கூட தரேன். 2 ரூபாவா? 27 ரூபா தரேன், வாங்கிக்கோங்க. ஏங்க ஏன் 20 வருஷம் உழைப்புங்க அது. எனக்கு 20 வருஷம் பழப்பு. எனக்கு தெரியாதா எவ்வளவு தரேன்னு? இந்த தகர டப்பாவுக்கு 30 ரூபா வரும். இது வேணா 5 ரூபா போட்டு தரேன். தங்கம் பெருசா வராது. வேணாத்துல கொடுங்க. இங்க பாரு இங்க பாரியா, கோல்டு பிஸ்கட். இதை வச்சுட்டு பட்டர் பிஸ்கட் கூட வாங்க முடியாது. வந்துட்டாரு. 8வது கணக்கு. தலைவா வாங்கி வச்ச தங்கமே பயங்கரமா இருக்குது. எத்தனை வராதீங்க நீங்க இரும்பு பிளாஸ்டிக் எத்தனை வாங்க, நிறைய பணம் தரேன். நான் வாங்கி வச்சு என்ன தலைவா பண்ணுங்க? ஏற்கனவே பாருங்க, தங்க பிஸ்கட் தங்க கட்டினா கால் கட்டி. வானா தலைவா, அதெல்லாம் குப்பையில போடுற தலைவரே, செல்லாத தலைவரே. வேணா நீங்க வைங்க. எங்களுக்கு என்ன சார் தெரியும் அந்த மாதிரி திடீர்னு தங்கம் செல்லாதுன்னு வாங்கன்னு. நானா பண்றது அப்படி? ஒரு 10 ரூபா போட்டு கொண்டா. இதுவே அதிக தலைவா. போ தலைவா, இது நம்ம குமத்தூர்ல தான் போய் போடணும். போங்க போட்டுக்கோங்க. நம்ம காசு வச்சு என்ன பண்ண போற? தங்கம் செல்லாதுன்ட்டாங்களே. வீட்டுல இருக்க நகையெல்லாம் எடுத்து ஒரு கடையா போட்டு காசு வாங்கினுக்கிறேன். வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலான்னு. வெள்ளியில வர வெள்ளி எந்த வெள்ளியை செல்லாத அறிவிக்க போறாங்க. வெள்ளியும் செல்லாதா? ஆமா. அது வேற போய் விக்கணுமா இப்போ? போயிட்டு குழப்ப பாரியா. ஏன் வேலையா நிக்கிறானு? அநியாயமா இருக்கு. இப்ப நாங்க என்னதான் பண்றது? வெள்ளிங்க வாங்குவீங்களா? காசு கொடுங்க. இதை வச்சு என்னப்பா கொடுக்குது? இதுனா வேட போறது 5 ரூபா வரும். அவள் தான் பாத்துக்க பாரு. 5 ரூபா பாக்கிட்டு வாங்கிக்க பையா. 5 ரூபா கொடுத்தான்னு பார்த்தாரு. போ 5 ரூபா வாங்கிக்க போ. மட்டானு பாரு, பிளாஸ்டிக் இரும்பு தான் எடுத்துருவான். கோல்டுலாம் பெருசா வேல்யூ இல்ல. போ ஐயா, 5 ரூபா கொடுத்தான்னு அவன்கிட்ட. போ படிக்காது போ. நெக்ஸ்ட் சாமி சார் பார்த்தா வெயிட்டா. வாங்க சார். தருவார். சார் மூஞ்ச பத்தது தெரியல. 3 ரூபா தருவார். பாருங்க, நீங்க நான் 10 ரூபா காயின் 5 ரூபா காயின் தருவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்டா பைத்தியக்காரன்? இல்ல சார், நினைக்கல சார். எப்படி சர்ப்ரைஸ் ஆக போறீங்க பாருங்க. ஆளுக்கு 3 கோல்டு காயின் சந்தோஷமா வாங்கி ஆசைப்பட்டது சாப்பிடுங்க. டேய், ஹோட்டல் செல்லாத புன்னகை, இதுல மூஞ்சி கேவலமான புன்னகை. வேணும் காசு பாரதேசி. அங்க பார், என்ன தெரியுது அங்கெல்லாம்? அது தங்க நகையா கொட்டி கிடக்குது. செல்லாததுன்னா ஒன்னா பிச்சைக்காரங்க தூக்கி போட்டுருது. ஏண்டா நீ நல்லா காசு வச்சிருக்கும் போது 10 காசு கொடுத்துருப்பியா? வச்சுப்பா. ஏய், எடுக்கிறது பிச்சை. ஏய், எங்க போற? பிச்சைக்காரன் கூட தங்கத்தை மதிக்க மாட்டீங்க.
ஏடா தங்கத்துக்கு வந்த சோதனை எனக்கு எதுக்கு இதெல்லாம் நெக்ஸ்ட் சார் தம்பி அர்ச்சனை பண்ணணும் பூ ஒரு 4 பழம் கூட எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சார் சார் சில்லற இல்ல அதுக்கு பதிலா இருந்தாங்க 3 கோல்டு காணிச்சு முன்னெல்லாம் கடையில சில்லறைன்னா 1 ரூபா மிட்டாய் குடிப்பீங்க இப்ப எல்லா கடையிலயும் கோல்டு காயின் கொடுக்குறீங்க சார் மிட்டாய் விலை என்ன விக்குது கோல்டு காயின் விலை என்ன விக்குது வேல்யூவே இல்ல சார் அது எனக்கு கோல்டு காயின்லாம் வேணாம் 2 ரூபா எடுத்து கொடு தப்பி சார் வந்துட்டான் நெக்ஸ்ட் ஹாய் ப்ரோ ப்ரோ இந்த ஓரம் கரெக்டா ஷேப் கரெக்டா செமையா இருக்கு ப்ரோ அப்புறம் ப்ரோ நம்ம சலூன்ல என்ன ஸ்பெஷல் ஏன் சார் இப்படி கேட்டீங்க என்ன ஸ்பெஷலா எந்த சலூன்லயும் இந்த ஆஃபர் தர மாட்டான் இருங்க வரேன் சார் இந்த மொமெண்ட் நீங்க மறக்கவே மாட்டீங்க கோல்டன் மொமெண்ட் தேங்க்யூ ஓபன் பண்ணுங்க 1 சவரம் பண்ணா 2 சவரம் ஃப்ரீ 1 சவரத்துக்கு 2 சவரம் ஃப்ரீயா சூப்பருங்க தேங்க்யூ சார் நம்ம கடைக்கே வாங்க சார் கண்டிப்பா ப்ரோ செமையா இருக்கு நல்லா இருக்கு சார் அப்புறம் இது டிப்ஸ் கை கட்டுங்க கண்ண போடுங்க ஓபன் பண்ணுங்க இத வச்சு ஒரு டீ கூட சாப்பிட முடியாது நம்ம கிட்டேவா என் விட்டு எங்க போட்டு போயிட்டான் அவன் எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.